அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் தென்றல் வகுப்பில் 39வது தேர்வுக்கான விளக்கம் பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுலேருந்து சொல்லும் பொருளும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, 8ஆம் வகுப்பில் உள்ள புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் உள்ள சில சொல்லும் பொருளும் வினாக்கள் உங்களுக்கு கேள்விகளாக 20 கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான விளக்கம் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1, சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷன் வளாமை அப்படின்னா தவறுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல், விசும்புனா நிலம், சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாமை ஒளின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு இணை மற்றும் சரியாக இருக்கிற மாதிரி கொஷின் செட் பண்ணியிருக்காங்க. அது எதுன்னு நம்ம பார்க்கணும். வள ஆமை அப்படின்னா தவறுதல்னு கொடுத்துருக்காங்க. தவறாமை அப்படின்றது தான் சரியான பொருள். சரிங்களா? அப்போ இது தவறாமை அப்படின்னு சொல்லி இருந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். அடுத்து தூண்டுதல்னா ஆர்வம் கொள்ளுதல், சரியாக தான் இருக்குது. விசும்புனா நிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விசும்புனா வானம். சரிங்களா? விசும்பு அப்படின்ற சொல் என்ன பொருள் அப்படின்னா வானம். அசும்புன்னா தான் நிலம். அசும்பு அப்படின்னு சொன்னால் நிலம் அப்படின்னு சொல்லலாம். விசும்பு என்ற சொல்லின் எதிர்பொருளை தேர்க அப்படின்னு சொன்னால் அசும்பு இல்லாட்டி நிலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சூழ்களி அப்படின்னா என்ன மீனிங்னா சூழ்ந்துள்ள அறியாமை ஒளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூழ்ந்துள்ள அறியாமை இருள் அப்படின்றது தான் சரியான பொருள். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொன்னதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாம்பே ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வளாமை அப்படின்னா தவறாமை. அப்போ வளாமைக்கு எதிர்பொருள் வர மாதிரி தவறுதல் அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி விசும்பு அப்படின்னா வானம், சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். இந்த 3 வார்த்தைகளுக்குமே எதிர்பொருளாக செட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஒரு சொல்லுக்கான எதிர்பொருளையும் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சொல்லோட பொருளையும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த வளாமை என்ற சொல். இந்த வளாமை என்ற சொல்லை நம்ம வந்துட்டு இலக்கண குறிப்பு அடிப்படையிலையும் இது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்து எப்பயுமே ஒரு சொல்லோட முதல்ல தான் வரும். ஆனால் இந்த இடத்துல இடையில வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வளாமை அப்படின்னு சொல்லும் போதுட்டு இந்த இடத்துல பிரித்து பார்த்தீங்கன்னா இல் ப்ளஸ் நெடில் ஆ, அதை தொடர்ந்து குறில் ஆவானது இருக்குது. நெடிலோடு குறில் ஏறி வரதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அளபடை அப்படின்னு சொல்லுவோம். அளபடையில் 3 வித அளபடை 2 வகைப்படும். உயிரளபடை, ஒற்றளபடை. அந்த உயிரளபடை 3 வகைப்படும். செயலிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இந்த அளபடையானது உயிரெழுத்துக்கள் இடையில வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ உயிரளபடையில் உள்ள ஒரு வகை தான். இதை அசை பிரித்தோம் அப்படின்னா குறில் நெடில், குறில் நெடில் அப்படின்னு அசை பிரிக்கலாம். அப்போ அசை பிரிக்கும் போது 2 அசைகளாக பிரியுது. உயிரெழுத்துக்களானது நடுவில் வர வகையில் இருக்குது. அப்போ இது என்ன அளபடை அப்படின்னா செயலிசை அளபடை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? செயலிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா? செயல்னாவே என்னது? பாட்டா? பாட்டுக்கு என்ன முக்கியம்? இசை முக்கியமா? அப்போ செய்யுங்கிற வார்த்தை வந்து இசை நிறை அளபடை. அதையும் தாண்டி உயிரளபடையில் வேறு பெயர் உள்ள ஒரே அளபடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலிசை அளபடைக்கு தான் இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது. ஸோ இப்போ நான் அசை பிரித்தேன். இந்த அசை பிரிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் முறைப்படி நம்ம இலக்கணத்தில் யாப்பிலக்கணத்தில் 3 வகையான எழுத்துக்கள் சொல்லுவாங்க. குறில், நெடில், ஒற்று அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான எழுத்துக்கள் சொல்லுவாங்க. ஒரு அசை நேரசையா நிறையசையா அப்படின்னு பிரிக்கிறதுக்காக சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு சொல்லை எப்படி அசை பிரிக்கணும் அப்படின்னா குறில் மட்டும் தனியாக நம்ம அசை பிரிக்கலாம். எழுத்துக்களை 3ஆக சொன்னோம் இல்லையா? குறில், நெடில், ஒற்று அப்படின்னு யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் 3 வகைப்படும்னு சொன்னோம் இல்லையா? அந்த அடிப்படையில் குறிலை மற்றும் தனித்து என்ன பிரிக்கலாம் அப்படின்னா அசை பிரிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா குறிலோட ஒற்று சேர்த்து அசை பிரிக்கலாம். அடுத்து நெடில் மட்டும் தனித்து அசை பிரிக்கலாம். நெடிலோடு ஒற்று சேர்த்து அசை பிரிக்கலாம். சரிங்களா? இப்படியும் நம்ம அசை பிரிக்கலாம் ஒரு சொல்ல. இந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி குறில் அப்படின்றத நம்ம எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நிறையசையாக மாறிடும். இது மட்டும் இருந்தால் இந்த அமைப்பு அடிப்படையில் பிரிஞ்சா அது நேரசை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி குறில் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது நிறையசையாக நம்ம மாற்றிப்போம். ஸோ இரு குறில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று. இந்த அமைப்பின் அடிப்படையில் ஒரு சொல்ல அசை பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அறிவுடையார் அப்படின்ற ஒரு சொல் இருக்குது அப்படின்னா இதை அசை பிரிங்க, இது எத்தனை அசைக்கு உட்பட்டது அப்படின்னு பிரிங்க அப்படின்னு சொன்னால் இது குறில், இதுவும் குறில் நெடில் ஒற்று அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ இரு குறில் அப்படின்னு சொல்லி அசை பிரிக்கலாமா? அடுத்து குறில் நெடில் அசை பிரிக்கலாமா? நெடில் ஒற்று அப்படின்னு அசை பிரிக்கலாம். ஸோ இந்த வார்த்தை அறிவுடையார் என்ற வார்த்தையானது 3 அசைகளாக பிரியும். அதே மாதிரி தான் இந்த வளாமை என்ற சொல்லை நம்ம அசை பிரிக்கும் போது குறில் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு அசை பிரியுது. அப்போ 2 அசைகளாக ஒரு சொல்லானது 2 அசைகளாக அசை பிரிஞ்சாவே
உயிரெழுத்துக்கள் நடுவுலையோ முதல்லையோ கடைசிலையோ அளவெடுத்து வந்திருக்கலாம். அப்படி வந்தாவே என்ன அளபடைனா செயலிசை அளபடை. இதையும் இந்த இடத்துல கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஒரு டைரெக்டான ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈரம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஈரம்னா இரக்கம். 1க்கு 2 வர ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா பாம்பேலையும் இருக்குது, சென்னையிலையும் இருக்குது. செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பார்க்கணும், செய்யுள்னா என்னது? பாட்டு. சரிங்களா? 2க்கு 1 வர ஆப்ஷன் 2லேயுமே இருக்குது. நாணம் அப்படின்னா வெட்கம். இது வந்து முழவு அப்படின்னா இசைக்கருவி. சரிங்களா? அப்போ 2, 1, 4, 3 ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ சென்னை ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். ஒரு டைரெக்டான ஒரு கொஷின் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், எத்தனை இணைகள் சரியாக உள்ளன என கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1க்கு நேராக மயக்கம் அப்படின்னா கலவை அப்படின்ற பொருள் கொடுத்துருக்காங்க. வைப்புனா நிலப்பகுதி பொருள் கொடுத்துருக்காங்க. செஞ்சொல்னா கொடுஞ்சொல் அப்படின்ற பொருள் கொடுத்துருக்காங்க. தொல்லைனா இன்பம் அப்படின்ற பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்க்கும்போது மயக்கம்னா கலவை என்பது சரிதான். சரிங்களா? நம்ம கலவையாக சாப்பிட்டோம்னா, கலவை சாதம்லாம் சாப்பிட்டோம்னா என்ன வரும்னா மயக்கம் வரும் இப்படின்னு கூட நீங்கள் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வைப்புனா நிலப்பகுதி. சரிங்களா? கரெக்டாக தான் இருக்குது. நிலப்பகுதியில் வை அப்படின்னு சொல்லி சேர்த்து ரைமிங்காக படிச்சுக்கோங்க. அப்போ மறக்காது உங்களுக்கு. செஞ்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா திருந்திய சொல்ல தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செஞ்சொல் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த இடத்துல தவறான பொருளில் இருக்குது. அப்போ ஒரு இணை தவறாக இருக்குது. அடுத்து தொல்லை அப்படின்னா இன்பம் கொடுத்துருக்காங்க. தொல்லைனா இன்பம் கிடையாது. தொல்லைனா துன்பம் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பொருள் என்ன சொல்லலாம்னா பழமை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ பழமையான விஷயங்கள்லாம் நமக்கு துன்பம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அது நம்ம மனசுக்கு தொல்லை தானே. அப்போ பழமையான விஷயம்லாம் துன்பம் கொடுக்கும், அது நமக்கு தொல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கான்செப்டாகவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 3, 4 2 இணைகள் என்னவா இருக்குன்னா தவறாக இருக்குது. அடுத்து விண்ணம் என்ற சொல்லின் பொருளை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சொல், அதற்கான டைரக்ட் பொருள் கேட்டிருக்காங்க. விண்ணம் அப்படின்றதன் பொருள் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷனில் தேசம், அணிகலன், சேதம், மேகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேசம் அப்படின்னா நாடு என்பதன் பொருள் தான் என்ன அப்படின்னா தேசம். சரியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது கிடையாது. அடுத்து அணிகலன் அப்படின்றது கலன் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா அணிகலன். ஒன்றும் இல்லை, இதோட ஆஃபை எடுத்தே சொல்லாக கொடுத்து மீனிங் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து விண்ணம் அப்படின்னா என்னென்னா சேதம். சரிங்களா? மேகம் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா முகில். மேகத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் பார்த்திங்கன்னா முகில், கொன்மு, மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான பொருள் இருக்குது. ஸோ ரிப்பீட்டட் கொஷின், மேகம்லாம் வந்துட்டு டிஎன்பிசியில் கேட்ட ரிப்பீட்டட் கொஷின். ஸோ இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னா சேதம். நெக்ஸ்ட்டு சரியான கூற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்னா கூற்று 1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நன்சை என்ற சொல்லின் பொருள் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது கூற்றில் புன்சை என்ற சொல்லின் பொருள் நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சரியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நன்சை அப்படின்றது நிறைந்த நீர்வளத்தோடு. சரிங்களா? நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அது 3 போகம் பயிர் பண்ணுற மாதிரி நம்மளோட வயல் பரப்பு இருக்குன்னா அதில் நம்ம மோட்டார் வசதிலாம் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீர்ப்பரப்பை தான் நம்ம நன்சை அப்படின்னு சொல்லுவோம். புன்சை அப்படின்றது வானம் பார்த்து விளையக்கூடிய பூமி. அப்போ குறைந்த நீரால் பயிர்களை விளையும் நிலத்தை புன்சை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இன்டர்சேஞ்ச் ஆகி இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நன்சை அப்படின்னா நிறைந்த நீர்வளம் அப்படின்ற வார்த்தை வரணும். இதுவும் நாவரிசை. இந்த நிறைந்த அப்படின்றதுலையும் அதே வரிசையை சார்ந்த சொல் தான் ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் இப்படி கூட கீ பாயிண்ட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சில பேர் படிப்பாங்க, அவசர அவசரமாக ரிவிஷன் பண்ணும்போது சரியாக ரிவிஷன் பண்ணலன்னா அவங்க ஆப்ஷன் பார்க்கும்போது நம்மளை 2 ஆப்ஷன் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணும் இல்லையா. அப்போ அந்த வார்த்தைக்கு நம்ம தெளிவு கொடுத்துக்கணும். நன்சை அப்படின்னா நிறைந்த நீர்வளத்தோடு அப்படின்ற வார்த்தையை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக புன்சை அப்படின்றது குறைந்த நீர்வளத்தோடு பயிர் விளையும் நிலம் அப்படின்றதான். நெக்ஸ்ட் கொஷின், தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா
கோட்பின்றி அப்படின்னா வேறுபாடு இல்லாமல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து முகநக அப்படின்னா முகம் மலர, நன்னுதல்னா தோல்வி, மடநாகு அப்படின்னா இளைய பசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் தவறான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தவறான இணை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நன்னுதல் அப்படின்னா தோல்வின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நன்னுதல் அப்படின்னா நல்ல வெற்றி அப்படின்ற பொருளை தரும் சரிங்களா. அதாவது வெற்றி அப்படின்ற பொருளை தரக்கூடியதான் நன்னுதல் அப்படின்ற வார்த்தை சரிங்களா. இங்கே தோல்வின்னு ஆப்போசிட் வேர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இணை தான் தவறாக இருக்குது. மீதி இணைகள்லாம் கோட்பின்றி அப்படின்னா வேறுபாடு இல்லாமல் சரியாக தான் இருக்குது. முகநக அப்படின்னா முகம் மலர சரியாக தான் இருக்குது. மடநாகு, நாகுங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா பசு சரிங்களா, இளைய பசு அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ இதுவும் என்ன அப்படின்னா கரெக்டாக தான் இருக்குது. அடுத்த கொஷின், எத்தனை இணை தவறாக உள்ளன என கண்டறிக அப்படின்னு சொல்லி இணைகள் அடிப்படையில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மலை விடை அப்படின்னா இளங்காலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மருகு அப்படின்னா அரச வீதி. மூணாவது வேதையர் அப்படின்னா மேதையர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வவ்வி அப்படின்னா கல்வி, புயம்னா தோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை இணைகள் இதில் தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலை விடை அப்படின்னா இளங்காலை சரிங்களா. இளங்காலை சரியாக தான் இருக்குது. அப்போ விடை அப்படின்ற வார்த்தை வந்து காலை அப்படின்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மருகு அப்படின்னா அரச வீதி, இதுவும் சரியாக தான் இருக்குது சரிங்களா. மறு பக்கம் பார்த்திங்கன்னா அரசர் இருப்பார், இல்லாட்டி மறு இடத்துல என்ன வீதி இருக்குன்னா அரச வீதி இருக்குது. அப்போ மருங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா அரச வீதி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேதையார் அப்படின்னா அறிவற்றவர். அறிவற்றவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேதையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இது என்னவா இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் வேர்டாக இருக்குது. ஸோ மேதையர் அப்படின்றது அறிவுடையோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம் நீரவர். நீரவர் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அறிவுடையவர். நீரவர் அப்படின்னா அறிவுடையவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீரவர் சரிங்களா, நீர் அறிவுடையவர் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கலாம். நீர் அறிவுடையவர் அப்படின்னு சொல்லி கூட ரைமிங்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நீரவர் அப்படின்னா அறிவுடையவர், வேதையர் அப்படின்னா அறிவற்றவர் சரிங்களா. வவ்வினா கவ்வி சரிங்களா. இந்த இடத்த ஒரு ஸ்பெல்லிங் எரராக இருக்குது. வவ்வினா கவ்வி. ஸோ இதுவும் சரியாக தான் இருக்குது. புயம் அப்படின்னா தோல், இதுவும் சரியாக தான் இருக்குது. அப்போ எத்தனை இணை தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இணை மட்டும்தான் தவறாக இருக்குது. அப்போ ஒரு இணை தவறாக உள்ளது சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின், அமுத கிரகணம் என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு டைரக்டான ஆப்ஷன்ஸாக தான் செட் பண்ணியிருக்காங்க. வேறு ஆப்ஷன் இதில் மற்ற ஆப்ஷன்ஸ்க்கு ஏதாவது யோசிக்க முடியுமான்னு கேட்டால் எதுவும் யோசிக்க முடியாது. அமுத அப்படின்னா குளிர்ச்சியான, கிரணம் அப்படின்னா ஒளி அப்படின்னு சொல்லலாம். குளிர்ச்சியான ஒளி எந்த லகரம் வரும் அப்படின்னா லைட்டு சரிங்களா. லைட்டுக்கு வர லகரம் தான் வரணும். அப்போ குளிர்ச்சியான ஒளி அப்படின்றது தான் சரியான பொருள். நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க டைப்பில் கேட்டிருக்காங்க ஒரு கொஷின். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மல்லல். மல்லல் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மல்லல் அப்படின்னா வளம். ஏக்கு 4 வர ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா 2 இடத்துல இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மது. மது அப்படின்னா தேன். அடுத்து சலதி அப்படின்னா கடல். ஸோ ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டு. அபுவனம் அப்படின்னா உலகம். ஒரு டைரக்டான கொஷின் தான். ஆப்ஷன் 4, 3, 2, 1 சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஒன்தாரை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல தாரை அப்படின்னா மாலை அப்படின்ற பொருளில் வரும். அப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒளிமிக்க சோலைன்னு கொடுத்துருக்காங்க, ஒளிமிக்க வானம் கொடுத்துருக்காங்க, ஒளிமிக்க மலர்னு கொடுத்துருக்காங்க, ஒளிமிக்க வயல்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஒளிமிக்க மலர் மாலை சரிங்களா, மலர் மாலை. அப்போ தாரைனா மாலை அப்படின்ற பொருள் வருது, அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாயிரு ஞாலம் அப்படின்றதற்கான பொருள் மிகச்சிறிய உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய உலகம் சரிங்களா. இதுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உலகம் அப்படின்றது தான் சரி. அடுத்து நீடிய அப்படின்னா தீர்ந்த அப்படின்ற பொருள் கொடுத்துருக்காங்க. நீடியன்னா நீண்ட அப்படின்ற பொருளில் வரும். அடுத்து கலபம் அப்படின்னா சந்தனம், இது சரியாக தான் இருக்குது சரிங்களா. கலபம் அப்படின்னா சந்தனம் என்பது சரி. விவேகன்னா பேதைன்னு கொடுத்துருக்காங்க. பேதைன்னா அறிவற்றவர் சரிங்களா, பேதைன்னா அறிவற்றவர். ஸோ இந்த இடத்துல பேரிங் வந்துட்டு தவறாக இருக்குது. இது நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், பேதைன்னா அறிவற்றவர் அப்படின்றது. அப்போ விவேகனுக்கு சம்மந்தப்படுத்தி இந்த இடத்துல சொல்லும் பொருளும் அடிப்படையில் கொடுத்துருக்குது தவறானது தான். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம்.
ஸோ ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, பொச்சாபு என்பதன் பொருள் என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஏல தற்சார்பு, பாம்பேல சோர்வு, பொறாமை, பொறுமை அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொச்சாபு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோர்வு அப்படின்றது தான் சரியான பொருள். பொச்சாபு என்ற சொல்லின் எதிர்பொருளை தேர்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா சுறுசுறுப்பு. சரிங்களா? சோர்வுக்கு ஆப்போசிட் என்னது? சுறுசுறுப்பு இல்லையா? ஸோ இதுக்கு ஆப்போசிட் வேர்டு சுறுசுறுப்பு வரும். தற்சார்பு அப்படின்றது யாரையும் சாராமல் தானே செயல்படுறது தான் தற்சார்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பொறாமை அப்படின்னா அழுக்காறு. அழுக்காறு என்ற சொல்லின் பொருள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறாமை அப்படின்னு சொல்லுவோம். திருக்குறளில் ரிப்பீட்டடான ஒரு கொஷின்ஸு. அழுக்காறுனா பொறாமை. அடுத்து பொறுமை அப்படின்னா என்ன அப்படின்னா பொறை. பொறை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா பொறுமை அப்படின்றதா. இதெல்லாம் திருக்குறளில் ரிப்பீட்டடாக உள்ள கேள்விகள். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை என்ற பாடல் வரியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வன்மை. வன்மை அப்படின்பதற்கான பொருள் கொடுத்துருக்காங்க. இதில் நகர வேறுபாட்டின் அடிப்படையில் இந்த வன்மைக்கும் நம்ம பொருள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும், இந்த வன்மைக்கும் பொருள் தெளிவாக நமக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ இந்த வன்மைக்கு என்ன மீனிங்னா, இது ரிப்பீட்டட் கொஷின். சரிங்களா? ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டட் கொஷின். ஸோ நல்லா பார்த்துக்கணும். இந்த வன்மைனா என்ன மீனிங் அப்படின்னா வள்ளல் தன்மை அப்படின்றது தான் கரெக்டான மீனிங். இந்த வன்மை அப்படின்னா என்னென்னா கொடுமை அப்படின்ற பொருளில் வரும். ஸோ 2 நகரத்துக்கும் வேறுபாடு பார்த்துக்கணும். 3 சுழி இன் வரும்போது வள்ளல் தன்மை அப்படின்ற பொருள் வரணும். சரிங்களா? 2 சுழி இன்னாக இருக்கும்போது கொடுமை அப்படின்ற பொருளை தரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வளமை. வளமை அப்படின்னா செழுமை, செழிப்பு அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா வளமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கோபம் அப்படின்றப்ப வெகுளி. வெகுளி வந்துட்டு சினம், கோபம் அப்படின்ற பொருளில் சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், அழிவினா பை நீக்கி ஆருய்ந்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு என்ற குறளின்படி அடிகோடிட்ட சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஆறு அப்படின்ற சொல்ல வந்து அடிகோடிட்டு காமிச்சிருக்காங்க, அல்லல் அப்படின்ற சொல்ல அடிகோடிட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 சொல்லுக்குமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஆறுனா நிறைய பொருள் வரும். அதாவது எண் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், வலி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? அப்புறம் தனி அப்படின்ற பொருள் தரலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு நிறைய பொருள் இருக்குது. சரிங்களா? ஆறுனா ஆற்றுணா அப்படின்றப்ப ஆறு, வழிநடை உணவு. ஆற்றுணா அப்படின்னு சொல்லும்போது வழிநடை உணவு அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி 400ல் சொல்லியிருப்பாங்க. அப்போ எண், வழி, தனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அல்லல் அப்படின்னா என்ன பொருள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்லல்னா துன்பம் அப்படின்ற பொருள் வரும். அல்லல், நான் அல்லல் பட்டுட்டு இருக்கேன், துன்பப்பட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் நடைமுறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஸோ இதுக்கான பொருள் என்ன கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வலின்னு சொன்னேன் இல்லையா? அப்போ வலி என்ன வழியாக தான் இருக்கும்னா நல்வழியாக தான் இருக்கும். நல்வழி, துன்பம் அப்படின்றது தான் இதற்கான சொல்லும் பொருளும். ஒருவேளை இதோட ஆப்போசிட் வேர்டு எதிர்ச்சொல் கேட்டிருந்தா என்ன ஆன்சர் வந்திருக்கணும் அப்படின்னா தீய வழி, இன்பம் அப்படின்றத எதிர்ச்சொல்லாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்களா, எதிர்ச்சொல் அடிப்படையில் கேட்டிருக்காங்களா அப்படின்றத கொஷினில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இங்கே சொல் பொருள் அடிப்படையில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, கலரும் அவையஞ்சான் கல்வி இனிதே என்ற பாடலில் கலரும் என்பதன் பொருள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பேசும், பேசாது, எழுதும், எழுதாது, எழுதாத அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கலரும் அப்படின்னா என்ன மீனிங்னா பேசும். மீதி வார்த்தைகள்லாம் ஒரு சம்மந்தப்பட்டது ஆப்போசிட் வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுவுமே இதுக்கு பொருந்தாது. ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின், பொறுத்துக டைப்பில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஆப்ஷனில் முரளும். முரளும் அதற்கான பொருள் என்ன? யானர் அப்படின்னா அதற்கான பொருள் என்ன? மரளி, முளை அப்படின்னா பொருள் என்ன அப்படின்ற அடிப்படையில் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல முரளும் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா முழங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முரளும் அப்படின்னா முழங்கும் அப்படின்றது தான் கரெக்டானது. அது மாதிரி இதை ஒளிமரபுலையும் சொல்லுவாங்க. வண்டு என்ன பண்ணும் அப்படின்னா முரளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிமரபின் அடிப்படையிலுமே இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம். சரிங்களா? யானர் அப்படின்னா என்ன மீனிங்கில் வரும்னா புது வருவாய் அப்படின்ற பொருளில் வரும். அப்போ 2, 3 ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. டெல்லி ஆன்சர் தான் கரெக்டு. மரளி அப்படின்னா காலன், அப்போ யமன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம
யமன் அப்படின்றதுக்காக காலன், மரளி இந்த மாதிரி வார்த்தைகள் வேறு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மரளி, காலன் ரெண்டுமே யமன் சம்மந்தப்பட்ட வேறு பெயர்கள். சரிங்களா? அடுத்து முலை அப்படின்னா மலை குகை. சரிங்களா? முலை அப்படின்ற சொல்லோட பெயர் என்ன அப்படின்னா மலை குகை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பிழையற்ற இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பேணுவெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேணுனாவே பாதுகாப்பு அப்படின்ற பொருளை தரும். பாதுகாத்தல் அப்படின்றது சரியாக தான் இருக்குது. அடுத்து தெளிவுனா நற்காட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காட்சி எப்படி இருக்கணும்னா தெளிவாக இருக்கணும். எப்படி ரிவர்ஸில் ஷார்ட்கட் போட்டுக்கோங்க. அதாவது ரைமிங் வேர்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா மறக்காது. காட்சி தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து படிச்சுக்கோங்க. அப்போ தெளிவுனா நற்காட்சி அப்படின்னு சரியாக இருக்குது அப்படின்னு எடுத்துடலாம். அடுத்து இறைஞ்சினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இறைஞ்சினர் அப்படின்னா இறைஞ்சினா வணங்கி அப்படின்ற பொருளை தான் சொல்லுவோம். அப்போ இறைஞ்சினர் அப்படின்னப்ப வணங்கினர் சரியாக தான் இருக்குது. ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டுப்பாடின்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி அப்படின்ற பொருளை தரும். ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி அப்படின்ற பொருளை தான் இதுக்கு வரும். அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்டிக்கரே இருக்குன்னா அதை எடுத்து பேஸ்ட் பண்ணணுன்னா அது ஒட்டணுன்னா அதுக்கு வாட்டமாக இருக்கணும். இடம் எப்படி இருக்குன்னா வாட்டமாக இருக்கணும். இப்படி கூட நீங்கள் பொருளை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸி. ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி, வாட்டம் இல்லைன்னா ஒட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிழையற்ற இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமன் அப்படின்னா இனிமையானவன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இனிமையானவன் அப்படின்ற பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ நமன் அப்படின்னா என்ன மீனிங்கில் வரும்னா யமன் அப்படின்ற பொருளை தரும். ஸோ இனிமையானவன் அப்படின்றது அதுக்கு சரியான பொருளாக இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா பாம்பேயில் ஆனந்த வெள்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்த வெள்ளம்னா துன்பப்பெருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனந்தம் அப்படின்றது இன்பமான ஒரு விஷயம். ஸோ இன்பப்பெருக்குன்னு வேணால் வந்திருந்தா கரெக்டு. இங்கே துன்பப்பெருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் என்னவா இருக்குன்னா தவறாக இருக்குது. சரிங்களா? ஸோ எஞ்சாமை அப்படின்னா குறைவுள்ள அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் வேர்டாகவே கொடுத்துருக்காங்க. எஞ்சாமை அப்படின்னா குறையாமை, குறையாமை அதாவது முழுமை அப்படின்ற பொருளை தரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மையல் அப்படின்னா விருப்பம். ஓகேவா? இது சரியாக தான் இருக்குது. அப்போ டெல்லி ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு எப்படி ஷார்ட்கட் போட்டுக்கலாம்னா மை விருப்பம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ மையல் என்ற சொல் நீங்கள் படிக்கும்போது மை விருப்பம் அப்படின்னு சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு அந்த வார்த்தையை பார்க்கும்போது நமக்கு அந்த கான்செப்ட் வந்து உட்காந்து ஆன்சரை கிளிக் பண்ண எளிமையாக இருக்கும். ஸோ டெல்லி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எத்தனை இணை சரியாக உள்ளன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1ல் என்ன செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உய்மீன் அப்படின்னா ஈடேறுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. உய்மீன் அப்படின்னா ஈடேறுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வலிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர், நழுவி ஓடுவர் அப்படின்னு சொல்லி பொருள் வரும். அடுத்து தூறு அப்படின்னா என்னென்னா புதர், வெறி அப்படின்னா அஞ்சி. அனைத்து பொருளுமே சரியாக தான் இருக்குது. ஸோ உய்மீன் அப்படின்னா ஈடேறுங்கள். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வலிவர், வலிவர் அப்படின்னா நழுவி ஓடுபவர். தூறு புதரை தூறுவார் இப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ரைமிங் வேர்டாக படிச்சுக்கலாம். வெறி அப்படின்னா அஞ்சி என்ற பொருளில் வரும். ஸோ 4 இணைகளும் சரியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் பொருந்தாததை தேர்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காலன், மரளி, சிவன், நமன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த காலன், மரளி இந்த வார்த்தைகள்லாம் மேலேயே பார்த்தோம். சரிங்களா? அதை வச்சு ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம் நீங்கள். சிவன் அப்படின்றது தான் இதில் பொருந்தாத பொருள். சிவன்னா அரண் அப்படின்ற வேறு பொருள் இருக்குது. சரிங்களா? 2 சொல்லின் வரும். அரண் என்ற சொல்லின் ரகர வேறுபாட்டின் அடிப்படையில் அரண்னா சிவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? ஈசன், ஈசன் அப்படின்றது நம்ம வடமொழி வார்த்தையாக சொல்லுவோம். ஸோ ஈசன் அப்படின்றதும் சிவன் அப்படின்ற பொருளில் தான் வரும். இந்த இடத்துல காலன், மரளி, நமன் அப்படின்றது யாரை குறிக்கக்கூடிய சொல்னா யமனுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். ஸோ இன்றைக்கி ஒரு 20 கொஷின் பார்த்துருக்கோம். தமிழ் தென்றல் 39வது தேர்வில் இந்த 20 கொஷினுக்குமான சொல்லும் பொருளும் வித் ஆப்ஷனோடையும் ஆப்ஷனில் உள்ள மற்ற வார்த்தைகளுக்கும் நம்ம பொருளை புரிஞ்சு நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதன் மூலமாக நமக்கு எந்த அளவுக்கு சொல்லும் பொருளும்ல நம்ம தெளிவாக இருக்கோம் அப்படின்ற விஷயத்த நம்மளே அனலைஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த 20 கொஷினு. எளிமையாக தான் இருந்திருக்கும். இதே மாதிரியே தொடர்ச்சியாக வந்துட்டு வகுப்புகளை பயன்படுத்திக்கோங்க. நன்றி.